திருவண்ணாமலையில் இருக்கிற ரொம்பவுமே மர்மமான 4 விஷயங்கள். 4வது பறக்கும் சித்தர். இந்த பறக்கும் சித்தரை கிரிவல டைம்ல நிறைய பேர் பார்த்திருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மரத்துக்கு பின்னாடி செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு மக்கள் பார்க்கும்போது மேல பறந்துருவாருன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இவரை பத்தி வீடியோக்கள் எக்கச்சக்கமா யூடியூப்ல இருக்கு. 3வது மரண பயத்தை போக்கும் பாதாள லிங்கம். இந்த பாதாள லிங்கம் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபத்துக்கு கீழே இந்த பாதாள லிங்கம் வந்து அமைஞ்சிருக்கு. திருவண்ணாமலைக்கு போற முக்காவாசி மக்கள் இந்த பாதாள லிங்கத்தை பார்க்காம வந்துடுறாங்க. ஏன்னா பார்க்கலான்னு போனாலும் ஏதோ ஒரு ஞாபகத்தால இந்த லிங்கத்தை பார்க்காம வந்துடுறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த பாதாள லிங்கத்தை வணங்கினா மரண பயமும் போயிடும், யம பயமே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது இந்த கோயில 1000 வருஷமா கட்டியிருக்காங்க. எந்த கோயிலுமே 1000 வருஷமா கட்டினதே கிடையாது. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, மொத்தமா இந்த கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு 1000 வருஷம் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன இருக்குன்னா இந்த திருவண்ணாமலையை சுத்தி இருக்கிற 8 அஷ்டலிங்கங்கள் தான். இந்த 8 அஷ்டலிங்கங்களும் ரொம்பவுமே மர்மமான லிங்கங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த லிங்கங்கள் என்னென்னா இந்திரலிங்கம், வாயுலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், வருணலிங்கம், குபேரலிங்கம், ஈசானியலிங்கம், நிருதிலிங்கம். இந்த 8 லிங்கம் தான் ரொம்பவுமே மர்மமான லிங்கம். திருவண்ணாமலையே ஒரு லிங்கமா தான் இருக்கு. திருவண்ணாமலையை சுத்தி இந்த 8 அஷ்டலிங்கம் இருக்கிறது ரொம்பவுமே மர்மமா இருக்கு.